Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நீங்க பௌர்ணமி வீடியோ பார்த்துருப்பீங்க. வரலட்சுமி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அன்னைக்கே வந்து நான் அடுத்த நாள் மார்னிங்கே வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது குழப்புது. அடுத்த நாள் வந்து எனக்கு ஹிந்தி எக்ஸாம்னு சொல்லிட்டேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்னோடய ஹிந்தி எக்ஸாமுக்கு தான் போக போகிறேன். ஸோ இது ஏன் நான் வ்ளாகாக போடணும், இல்லை என்னோடய லாஸ்ட் எக்ஸாம் அப்படி தான் நினைக்கிறேன். பிரவீன் உத்ரத் லாஸ்ட் எக்ஸாம் தான் போல. ஸோ அந்த எக்ஸாம் வந்து 4 பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே நடக்கும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல. ஞாயிற்றுக்கிழமை மனுஷருங்க நான் எங்கேயும் அனுப்பி கேட்டுக்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன், ரெடி ஆகிட்டு இப்போ நான் போயிட்டு மேம் வீட்டில் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக சென்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வாரம் அங்கே ஒரு விஷயம் நடக்கும். வாரம் இல்லை, வருஷம் எக்ஸாம் எழுத போகும்போது அந்த கோவிலில் வந்து திருவிழா. ஸோ அந்த கிளிப்பிங்ஸையும் நம்ம கவர் பண்ணுவோம். அண்ட் ஹோப் எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக இருக்கணும். இன்விஜிலேட்டர் எனக்கு கொள்ளுன்னு கொல்லக்கூடாதுனால டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி சுடிதார்லாம் போட்டு தரலாம் வாத்து போகிறேன். இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் உண்மையாக இது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் போனால் ரொம்ப பாவமாக பரிதாபமாக போங்க. உங்களை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஐ ஸ்வேர், இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட மொத்த கதைலாம் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஹோப் இப்போ சாப்பிட்டு நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு, போகலாமா? ஒரு வழியாக சாப்பிட்டு நான் கிளம்பிட்டேன். எங்கள் அப்பா தான் என்ன ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் நான் போனோடனே ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு மேம் வீட்டுக்கு போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் நம்பர்லாம் பிரித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் 4 பேப்பர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ன்றதுனால 10 o'clock எக்ஸாமுக்கு 9:15க்குலாம் நான் சென்டருக்கு போயிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். 4 பேப்பர், ஏன்னா வந்து 4 எக்ஸாம் எழுதுறவங்க, பிரவேஷிகா, அதுக்கப்புறம் விஷாரத், பிரவீன் எல்லாருமே வருவாங்க. நாளைக்கு வந்து வெறும் விஷாரத்தும் பிரவீனும் மட்டும்தான் வருவாங்க. அதனால கம்மியாக இருக்கும். இந்த கோவிலில் தான் வந்து இன்றைக்கி திருவிழா. ஸோ எல்லா வருஷமும் நான் இந்த சென்டருக்கு வரும்போது நான் 2-3 வாட்டி தான் இங்கே வந்தே இருக்கேன். எல்லா வாட்டியும் வரும்போது இங்கே திருவிழா நடக்கும். பாட்டு போடுவாங்க, வைப் பண்ணிக்கிட்டே எக்ஸாம் எழுதணும். ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். பட் வர இன்விஜிலேட்டரை பொறுத்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா ஓகே, இல்லைனா வந்து வரவங்களை பொறுத்து நோண்டிகிட்டே இருப்பாங்க. எதாவது பண்ணுறீங்களா, எதாவது பேசுகிறீங்களா, எதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு ஆஸ் யூஷுவல் நடக்கிறது தான் எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே. ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு அடுத்த பேட்ச் விஷாரத்தை எழுதுகிறவங்க அவங்கலாம். ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாட்டுருந்தோம். அக்கா யூடியூப்பில் போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கன்னு விளையாடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி என்னோடய ஸ்கூலோட ஜூனியர், அதாவது அவனுக்கு அப்போதுலேருந்தே எனக்கு தெரியும். அதனால் ரொம்ப க்ளோஸ் தலைவர். அதனால் வீடியோ எடுத்தாலே ரொம்ப ஆட்டமாக போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த கூட்டத்தில் என் சைஸில் என்னால் உள்ளே போயிட்டு என்னோடய எக்ஸாம் நம்பரும் அந்த இதுவும் ரூமையும் பார்க்க முடியல. பட் என் கூட ஒரு குட்டி பையன் வந்து அவன் விஷாரத்தை எழுதுகிறான். அவன் வந்து எனக்கு உள்ளே போய் பார்த்துட்டு சொன்னான், இந்த ரூம் நம்பர் தான் நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் 3 பேப்பருமே ஹிந்தி, 4th பேப்பர் வந்து மௌகிக். நம்ம வாயில் போயிட்டு பேசிட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துடலாம். எனக்கு எக்ஸாம் வந்து 3 hours நடக்கும், 10 to 1, அதுக்கப்புறம் 2 to 5 அப்படின்ற மாதிரி. இவங்களாம் வந்து என் பேட்சில் எழுதுகிறவங்க. ஒரு வழியாக நாங்கள் ஃபஸ்ட் எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எடுத்த கிளிப்பிங் இது. 1 o'clock முடிச்சுட்டு வந்த பிறகு நாங்கள் வெளியே ஜூஸ் குடிக்கலான்னு வந்தோம். அண்ட் அவ்வளோ நல்லா எழுதணுமான்னு கேட்டால் உண்மையை சொல்லலாம், அவ்வளோ நல்லாலாம் எழுதலை. ஓரளவுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு தான் எங்களால் படித்து எழுத முடிஞ்சுது. ஏன்னா வந்து இது 400 marksக்கு வைக்கிற எக்ஸாம். எங்களுக்கு வந்து பாஸ் ஆனால் போதும், அந்த ஒரு கேட்டகரியில் தான் நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கோம். பிகாஸ் நாங்கள் 6 months தான் டைம் எடுத்துக்கிட்டோம். நிறைய சாக்கு சொல்லலாம், பட் அவ்வளோதான் படித்தோம், அதுதான் உண்மையை சொல்ல முடியும். அண்ட் இது வந்து பிரேக் டைம்ன்றதுனால முடிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு எக்ஸாம் தான் எழுதியிருக்கோம், அதுக்கே எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து நான் வந்து கொஷின் டஃப்பாக இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. இப்போ அடுத்த எக்ஸாம் எழுதணுன்னா எனக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட்டா கொஞ்சம் ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம் ஓரளவுக்கு பாஸ் ஆகிற அளவுக்காவது எழுத முடியும். அதுக்கு தான் இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறேன். ஒரு வழியாக ஃபஸ்ட் எக்ஸாம் டன். 2 எக்ஸாம் எழுதி வச்சுட்டேன். மூஞ்செல்லாம் காட்டாதீங்க. நல்லா தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் டேவோட எக்ஸாம் டன். அதாவது 2 எக்ஸாம் முடிச்சிட்டோம் நாங்கள் இன்றைக்கி. அதை முடிச்சுட்டு நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு வழியாக. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கி ரக்ஷா பந்தன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து கேக் செய்யறதுக்காக கொஞ்சம் ஆர்டர்லாம் போட்டுட்டு கேக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு நான் செப்டோவில் தான் போட்டு உள்ளே வந்து அதுக்கப்புறம் தான் நான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். செஞ்சுட்டு அந்த அலப்பறையெல்லாம் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதோட படுத்து தூங்கிட்டேன் நான். அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி வந்து மௌக்கிக்கும் இருக்குது, ஒரு எக்ஸாம் பேப்பரும் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமில் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேஷன்லாம் இருக்கிறதுனால ஓரளவு ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்ற நினப்பில் தான் நான் வந்து எடுத்தேன். பார்த்தா ட்ரான்ஸ்லேஷனே 30 ட்ரான்ஸ்லேஷன் கிட்ட கொடுத்துருந்தாங்க. அதாவது வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க, நம்ம இங்கிலீஷில் எழுதலாம். அது ஒரு 15 மார்க் கொஷின் தான். ஸோ அந்த மாதிரி 15 மார்க், இந்த ட்ரான்ஸ்லேஷனில் இன்னொரு 15 மார்க், அந்த மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு 40 மார்க்கு கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ படிச்சிடலாம் அப்படின்னு எடுத்தேன். பட் இட்ஸ் டூ டஃப்பாக தான் தெரிஞ்சுது எனக்கு. அதனால் ஓகே ஓரளவுக்கு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி கிளான்ஸாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மௌக்கிக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிருந்தேன். நான் மௌக்கிக்கில் என்ன மாதிரி அதாவது ஹிந்தியில் பேசினா அவங்க ஏதாவது கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்மளுமே அது பதில் சொல்லணும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்ருந்தேன். அண்ட் அதை எழுதி வச்சுட்டு நான் ஒரு 1 hour கேப் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நான் எக்ஸாமுக்கு கிளம்புறதுக்கு போயிட்டேன். திஸ் மை அவுட்ஃபிட். ஃபைனலி வந்து நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் போயிட்டு 2 பேப்பர் எக்ஸாம் எழுதிட்டா அவ்வளோதான், ஹிந்தி முடிஞ்சுது. ஆல்ரெடி செம திட்டு வாங்கிட்டுருக்கேன். அடி பொழக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிடணும். எப்படின்னா முந்தா நேற்று இல்லை என்னைக்காவது பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா உடையுது பொருள்லாம். இன்றைக்கி திட்டு விழுது. ஸோ அதனால் இதுக்கு மேலே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஃபோனோடு தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஷோ பாய், நம்ம கிளம்பிடலாம். காலையில் திட்டுவாங்கன்னா எல்லாருக்கும் நாள் சரியாக போகாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு எங்கள் அம்மா கிட்ட திட்டுவாங்கன்னா அந்த நாளில் நான் உருப்பட போகிறேன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஒரே ஜாலியாக நான் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கிளம்பியாச்சு. எங்கள் அண்ணா தான் எனக்கு என்ன ட்ராப் பண்ணுறதுக்காக போனான். ஸோ அதனால் எங்கள் அண்ணா என்னை ட்ராப் பண்ணிட்டான். நானும் ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததில் என்னால் காட்ட முடியல. முடிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள். இந்த எக்ஸாம் ஓரளவுக்கு ஓகே தான், பாஸ் ஆகிடுவோம் கண்டிப்பாக இந்த இதில். அது முடிச்சுட்டு எப்பயும் போல ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் 1 hour கேப் இருந்துச்சு. நாங்கள் லஞ்ச் மேனி கொண்டு போல் ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அமைதியாக இந்த சீசாவில் இது என்னன்னே தெரியல, இது வந்து எனக்கு ஞாபகமோ இல்லை, இதில் உட்காந்துட்டு இருந்தேன். நான் டக்குன்னு என்னை சுற்றி விட்டாளுங்க. நான் மட்டும் தான் தனியாக உட்காந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் தான் கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கேன். மற்றவங்களாம் குடி பசங்க எக்ஸாம் எழுதுறதுலாம் டக்குன்னு சுற்றி விட்டேன். எனக்கு தலையும் சுற்றி போச்சு. நான் சாப்பிட வேற இல்லை, இவளுங்க வேற உட்காந்து என்னை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டாங்க. நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து ஊஞ்சலில் விளையாடிக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கனாலே தெரியும், குட்டியாக தான் நிறைய பேர் இருப்பாங்க. நான் மட்டும்தான் ஏதோ மலை மாடு மாதிரி உட்காந்துட்ருப்பேன். யாருமே எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நான் வேறு குதிரைவால் போட்டு போனேன்னா அது தூக்கி கொண்டையெல்லாம் போட்டுட்டு மௌக்கிக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம். ஸோ இந்த கொஷின் கேட்பாங்க கொண்டு வந்துட்டேன். லிஸ்ட் ஒரு 3 பேஜுக்கு எழுதி கொண்டு வந்துட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து அவளுங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஏன்னா அவளுங்க எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையாம். ஸோ அது வேறு எனக்கு பயம். அவளுங்களும் பாஸ் ஆகலன்னா மேம் என்ன தான் கேட்பாங்க, எல்லோரும் ஒன்றா தானே போனீங்க, ஏன் பாஸ் ஆகலை, ஒழுங்காக படிக்கலையா அப்படின்னு. அதனால் வந்து நான் ஒரு கொஷினாக சொல்லிட்டு இருந்தேன். அவளுங்க அதுக்கு ஹிந்தியில் ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிருந்தாளுங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 1 hour போச்சு. 1 hour வந்து நாங்கள் உட்காந்து மௌக்கிக்கு ரொம்ப ஒரு பாஸ் ஆகிடுவோமா அப்படின்ற ஒரு டவுட்டோடய ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம். இதுக்கப்புறம் பெல் அடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு நாளுக்காக தான் ஒரு 7 years 8 yearsஸாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என் மூஞ்சை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ப்ளஷ்ஷாக ஆகிட்டேன் நான். ஒரு வழியாக நான் எல்லா எக்ஸாமையும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபுல் ஆஃப் ப்ளஷ்ஷில் ரொம்ப சந்தோஷமாக வெளில வந்துட்டுருக்கேன். ஐம் ஜஸ்ட் எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்குது சார். சார் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அபவுட் நான் 6 months எழுதலாம் கிடையாது. ஆன்லைனில் வந்து இந்த கொரோனா பீரியடில் வச்ச எந்த எக்ஸாமே நான் எழுதலை. ஸோ அந்த மாதிரி கேப். அதுக்கப்புறம் வந்து முதல்ல வேறு ஒரு டியூஷன் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்து டியூஷன் ஜாயின் பண்ணேன். அந்த கேப், ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலு காலேஜ் வந்து தான் கடைசியாக நான் காலேஜ் 3rd year படிக்கும்போது தான் இந்த எக்ஸாம்ஸே கடைசியாக நான் முடித்தேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் இட். நான் வந்து என்ன சொல்கிறது, ஏன் நான் இவ்வளோ சந்தோஷம் வரேன்னு தெரில. ரிசல்ட் ஒன்றும் வரவும் இல்லை. ஆக்சுவலி பாஸ் ஆகிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஐ வில் போஸ்ட் த வீடியோ லைக் எனக்கு ரிசல்ட் வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு. வெயிலில் நொந்து நூடுல்ஸ் ஆனாலும் ஐ ஆம் ஹாப்பி தட் ஒரே ஃப்ளெக்ஸாக இருக்குது எனக்கு. பட் நான் இன்னும் கொஞ்சம் கருகி போயிட்டேன். கத்தாதீங்க, வந்துட்டேன். ஒரே காக்கா சவுண்டாக இருக்குது. நம்ம உள்ளே போயிடுவோம். ஸ்கூபி டெல் ஹாய்.
ஸ்கூபி என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்படியே சொல்லிக்க வேண்டாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தோடனே அப்படியே பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடி தூங்கிடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு அடுத்த நாள் ரிசர்ச் மெத்தடாலஜி எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் உட்காந்தேன். ஏன்னா அது ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல. ஏன்னா அதுக்கு 3 நாள் லீவ் விட்டாங்க. பட் நான் அந்த 3 நாளுமே வந்து நான் இந்த ஹிந்தி எக்ஸாமுக்கு தான் செலவழித்தேன். ஸோ அதனால் திருப்பி அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இது எதுவுமே வந்து என் வாழ்க்கை பிளான் கிடையாது. எங்கள் அம்மா போடுற பிளானில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னத்த ஆக்சுவலி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் டாப்பர் கிடையாது. கடைசி நேரத்தை தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதுதான் பெரிய தலைவலியே. ஹோப் இன்றைக்கி வந்து 2 எக்ஸாமை முடிச்சதுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவை முடிவு அடிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க, தெரிஞ்சுப்போம்.